வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென் இந்திய நிலப்பரப்பின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் தெற்கு கர்நாடகா மேலும் வடக்கு கேரளா நிலப்பரப்பிலும் அரபிக்கடலும் இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் தெற்கு கர்நாடகா நிலப்பரப்பின் மேல் உயரழுத்தமும் நிலை கொண்டுள்ளது. அரபிக்கடலில் உயரழுத்தமும் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக இரு காற்று இணைவின் காரணமாக தமிழகத்தில் வருகிற நாட்களில் வெப்பச்சலமலை கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தெற்கு கர்நாடகா வடக்கு கேரளாவிலும் ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் வெயிலை பொறுத்தவரை அதிகபட்சம் கரூர் மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருச்சி இந்த இடங்களுக்கும் சற்று வெயில் அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் 39 டிகிரி செல்சியஸ் ஓரிரு இடங்களிலும் 38 டிகிரி செல்சியஸ் பெரும்பாலான இடங்களிலும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் தென் மாவட்டங்களுக்கும் இன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, திருச்சி, வேலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். சென்னை கடற்கரை ஓரங்களில் சற்று குறைவாகவும் உள்பகுதியில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களை பொறுத்தவரை நாளை தென் மாவட்டங்களுக்கும் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மே மாதம் 5ஆம் தேதி முதல் 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைவ வாய்ப்புள்ளது. மே 5ஆம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைந்தாலும் தமிழகத்தில் ஏதாவது ஓரிரு இடங்களில் 38 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் மே மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அப்போது ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு வெயில் அதிகரித்து காணப்படும். ஆனால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வெயில் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு காற்று கணவாய் பகுதிகளில் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் கரூர் மாவட்டம், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு வெயில் சற்று குறைந்து மற்ற மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழைப்பொழிவு நேற்று மே மாதம் 2ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்றும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மழைப்பொழிவும் அதிகரித்து காணப்படும். பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, விருதுநகர், தேனி இந்த மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கேரளா, கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு, மேலும் ஆந்திராவுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் நேற்று தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு நேற்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் இன்று மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலும் காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. நாளை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஒரு நாள் மட்டும் காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, பாலக்காட்டு கணவாய்,
மேலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு இன்று மழைப்பொழிவு சற்று குறைந்து காணப்படுகிறது. பெரும்பாலும் மழைப்பொழிவு இருக்க வாய்ப்பில்லை. காற்றின் வேகம் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், தாராபுரம், மேலும் கரூர் மாவட்டம் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பில்லை. கரூர் மாவட்டம் கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழை. மேலும் நாமக்கல், திருச்சி இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி, அன்னூர் சுற்று வட்டாரங்கள், மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், சேலம் இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று சற்று கூடுதலான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று சென்னைக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவள்ளூர் சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நள்ளிரவுக்கு பிறகு புதுச்சேரி, மதுராந்தகம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு அல்லது நள்ளிரவுக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கும் இன்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவான பரப்பில் ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள இடங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி பாலக்காட்டு, கணவாய், மேலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு இன்றும் மாலை நேரங்கள் காற்று மட்டுமே இருக்கும் என்பதால் இன்றும் மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்பில்லை. நாளை முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு, அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், தாராபுரம் சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு நாளை முதல் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதி, பழனி சுற்று வட்டாரங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள், சென்னைக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை, நாளை மே மாதம் 4ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. கோயம்புத்தூர் தெற்கு பகுதியாக இருந்தாலும் சரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு, அனைத்து மாவட்டங்களுக்கும் வெவ்வேறு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் வடக்கு பகுதியாக இருந்தாலும் சரி, தெற்கு பகுதியாக இருந்தாலும் சரி, மேலும் பாலக்காட்டு, கணவாய், மேலும் நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மேலும் திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, திருவாரூர், மேலும் தஞ்சாவூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் இன்று ஓரிரு இடங்கள் மழை குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் நாளை முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு, பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மே மாதம் 4ஆம் தேதி முதல் தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதியோ இரு பகுதியாவது மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 4ஐ விட மே 5ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்து கணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு பிறகு சில இடங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நாள் மீண்டும் ஒதுக்கினாலும் மறுநாள் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று பெரும்பாலும் கன்னியாகுமரி, மன்னார் வளைகுடா இந்த இடங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் வருகிற நாட்களை பொறுத்தவரை மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். ஆனால் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதாவது கடலோர ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். வருகிற மே மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை இரவு நேரங்களில் வந்துவிட்டாலே தொடர்ந்து
குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.